ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு நண்டு கிரேவி எப்படி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கி பெரிய நண்டு 2 கிலோ அளவுக்கு பெரிய நண்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நண்டு சமைக்கிறதுக்கு நல்ல அகலமான நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 பட்டை போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இது கூட நான் காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. நம்ம வதக்கி விட்டுடலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லாவே நம்ம வதக்கி விட்டுடலாம். ஸோ அந்த இஞ்சி பூண்டோட வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இதில் ஒரு 3 பழுத்த தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இதை நான் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஸோ என்னென்ன மசாலா அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இன்றைக்கி 2 கிலோ நண்டு செய்கிறதுனால நான் எல்லாமே மசாலாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கம்மியாக செய்யும்போது கம்மி பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மெழுகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். ஸோ இதெல்லாமே நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வதக்கிக்கிட்டு இருக்க அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டு நண்டு எல்லாமே இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நண்டு எல்லாமே நான் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம அந்த கிரேவி கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்க இந்த கிரேவி கூட நம்ம இந்த நண்டு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. அதோட ஸ்கின்னில் நல்லா இந்த சாந்தெல்லாம் படுற மாதிரி. ஸோ எப்போவுமே பாத்திரம் நல்ல அகலமான பாத்திரமாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கமும் பிடிச்சிட்டு கையால் இப்படி குலுக்குனீங்க அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மசாலா இந்த நண்டு எல்லாத்துலேயுமே பட்டுடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு கொதி விடுறதுக்கு மூடி வைக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு நான் இதை அப்படி மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிம் ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறேன். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சிட்டு அப்படியே தேங்காய் விழுதாவே இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் ஒத்துக்காது அப்படின்னாக்கா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துகிட்டு கூட நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காவை அரைச்சிட்டு அப்படியே தான் தேங்காய் பேஸ்ட்டாக இது கூட சேர்க்க போகிறேன். அப்போ நமக்கு நண்டு கிரேவி ரொம்பவே திக்காக நல்லா இருக்கும். அகைன் இன்னொரு கொதி விட்டதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இன்னும் ஒரு கொதி வந்ததுமே நம்ம இதை இறக்கிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சது. நான் இப்போ கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு இன்னொரு கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த நண்டு கிரேவி இறக்கிடலாம். எண்ணெய் எல்லாமே ஓரத்தில் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். கம்மன்னு மணக்கக்கூடிய நம்மளோட நண்டு கிரேவி ரெடி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நான் நண்டு ரெசிபீஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா நீங்கள் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி நண்டு கிரேவி செஞ்சு செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.